ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பிஜே. இன்றைக்கி நம்ம மதுரையில் இருக்கோம். மதுரையில் என்ன நடக்குது அப்படின்றது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம தளபதி சாரோட செகண்ட் மாநாடு தான். ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் ஃபைனல் டே. கிட்டத்தட்ட மணி பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆக போகுது. பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கூட்டத்தை எந்த அளவுக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட நானே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து உள்ளே வந்திருக்கேன். ஏன்னா அதுக்கு மேலே எந்த வண்டியும் வரல. ஆக்சுவலாக அங்கேயே ஸ்டாப் பண்ணி எங்களை அங்கேயே இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ இன்னும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உள்ள ரொம்ப தூரம் போயிட்டுருக்கணும். எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு தெரியல. 6 மணிக்கு மேலே தான் ஆக்சுவலாக இது ஸ்டார்ட்டே ஆக போகுது. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்தளவு கூட்டம் வந்திருக்கு. இன்னும் எவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்றது தெரியல. ஃபஸ்ட் மாநாட்டில் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு கூட்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாநாட்டில் அதை விட டபுள் மடங்கு வரும் அப்படின்றது தான் இங்கே இருக்கிற மக்களாக இருக்கட்டும். ஸோ ஓவரால் எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷனுமே அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எவ்வளோ பேர் வராங்க. அதுவும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிற்க கூட முடியல. எங்கேயுமே ஓரமாக ஒரு மரம் கூட கிடையாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயில் இருக்குது. பட் அந்த வெயிலுமே பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக வயசானவங்க முதல் கொண்டுமே வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ வரவங்க கிட்ட கேட்போம், ஏன் இந்த வேவாத வெயிலில் நீங்கள் வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ மாநாடா ப்ரோ ஒரு உண்மையான ஒரு தலைவனை தமிழ்நாடு பார்க்க போகுது விரைவில். சரிங்களா? இது மாநாடு இல்லை, இது டிவிக்கே திருவிழா. சரிங்களா? 2026 நம்ம தளபதி மட்டும்தான் சிஎம், வேற யாரும் கிடையாது. இது உறுதியாக சொல்கிறேன். சரிங்களா? ஒரு சுத்தமான ஒரு தமிழனா சொல்கிறேன். டிவிக்கே தலைவர் தான் 2026 முதலமைச்சர். எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வெற்றி நிச்சயம். பார்க்க நல்லா இருந்துச்சுண்ணா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. அவரை பார்க்குறதுக்காண்டி தான் நாங்கள் திருச்சியிலேருந்து அவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி காலைல 7 மணிக்கு வண்டி எடுத்தோம். இங்கே வரதுக்காட்டி டைம் பார்த்தீங்கன்னா 12-1 மணி ஆயிடுச்சு. கஷ்டப்பட்டு தளபதியை பார்த்துட்டோம். இப்போதைக்கு நான் கவனிக்கல. நான் க்ரௌடில் எனக்கு கேட்கல. முழுக்க டிஎம்கே எதிர்த்து தான் பேசியிருக்காரு. அவரோட கொள்கையே அதுதான். டிஎம்கே பிஜேபி கூட இல்லை. முஸ்லீம் ஆளுங்களுக்கும் கொஞ்சம் ஆதரவாக பேசியிருக்காப்புல. அது பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் முஸ்லீம் தான். எனக்கு அதை கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுதான் மெயின். அதுக்காண்டி தான் வந்தது. அழகர் பாட்டை கொஞ்சம் இப்போ போடுறாங்க. கொஞ்சம் முன்னாடியே அவர் ரேமாக்கு போடுறப்பே போட்டிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். இப்போ போட்டு ஒரு பிரோஜனமும் இல்லை. அவர் வரப்பே போட்டிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். தேங்க்யூ ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. தளபதி நொறுக்கிட்டார். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. சிறப்பு ப்ரோ. வரலாறு காணாத மாநாடு. இது வரைக்கும் நாங்கள் எதிர்பார்க்காத டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாத்தையும் முறியடிச்சது. மிக அருமையாக சூப்பராக இருந்தார் தளபதி. தலைவா எவனாலையும் கூட்ட முடியாது தலைவா. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை ₹1 காசு கொடுக்காம எங்கள் தளபதி வருங்கால முதல்வர் வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி தலைவா ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் கேட்டீங்க 2 கிலோமீட்டர் நடந்து வரோம், 4 கிலோமீட்டர் நடந்து வரோன்ட்டு. முருகனுக்கு மாலை போட்டு பாத யாத்திரை போகிறது இல்லையா? அதே மாதிரிக்கே மாலை போட்டு சாமியை பார்க்க போகிறோம். ஓகேவா தலைவா? ஒரே தலைவர் தளபதி மட்டும்தான். 2 மட்டும்தான் தலைவா. உடனே இது காசுக்காக கூட்டம் இல்லை. ஒரே மனுஷன் தளபதிக்கு மட்டும்தான். எத்தனை ரூல்ஸோட போடு, அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு தான் வருவான். இன்னைக்கு மதுரை மொத்தமும் தளபதி கண்ட்ரோலு. தளபதி எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல். என்ன தலைவர் ஒரு ஈர்ப்புனால வர்றோம். கண்டிப்பாக இவரும் ஒரு தலைவராகி நல்ல திட்டங்கள் பண்ணணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கே தெரியும், கேபிஒய் பாலான்னு சொல்லி கலக்க போதில் நல்ல திட்டங்கள் பண்ணுறாரு. அவர்னா தலைவராக எல்லாமே பணத்தை செலவழிக்கிறார். லாரன்ஸ் சார் அதே மாதிரி இவருக்கு ஒரு தலைவர் போஸ்டிங் கிடச்சிச்சினால் கண்டிப்பாக அதே பாணியில் வருவார். நல்லது நடக்கும். இந்த நாங்களாம் பார்த்தீங்கன்னா காலில் செருப்பு கூட போடலை. ஏன்னா ஒரு வேண்டுதல் பண்ணியிருப்போம். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி நேர்த்திக்கடன் போட்டு திருச்செந்தூர் சபரிமலை ஐயப்பன் சொல்லி மாலை ஓட்டு போவோம். தமிழக மக்கள் நல்லா இருக்கணும், அடித்தட்டு மக்கள் நல்லா இருக்கணும், வாழ்வாதாரம் உயரணும். வளர்ந்தவங்களே வளர்த்து விடாமல் அடித்தட்டில் இருக்கிற மக்களை இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அடித்தட்டு மக்களை முன்னேற்றி கொண்டு வர திட்டங்கள் கண்டிப்பாக அவர் பண்ணுவார். 2வது அடிப்படை தேவையான உணவு, உடை, இருப்பிடம் 3க்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஸ்பீச்சு கண்டிப்பாக விஜய் சார் பேசணும். இது அவரோட ஈர்ப்புனால் வந்திருக்கேன். நல்ல பாடல்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதை பாடலோடு முடிக்காமல் கண்டிப்பாக செயல்படுத்துவார்ன்றது எங்களோட நம்பிக்கை. அதே எங்கள் நம்பிக்கையை வச்சுருக்கோம் மேலே அந்த நம்பிக்கையை வீண் போக விட மாட்டார். நம்பிக்கை இருக்குது. இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதிகமாக வந்திருக்காங்க. எங்களோட நம்பிக்கை, இளைஞரோட நம்பிக்கையை வீண் போகாது. இளைஞர்கள் செயல்படுத்துறதுக்கு துடிப்போடு இருக்கும். அவ்வளோதான்.
அவர் சொன்ன மாதிரி பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அவ்வளோதான், எல்லாருமே சமம், அவ்வளோதான். ஓகே.